உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன துறைய தேர்ந்தெடுத்திருக்கீங்க? சார் என்னோட பேரு சந்தியா. நான் தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப கல்லூரி அந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? பிஎஸ்சி மேக்ஸ் சார். பிஎஸ்சி மேக்ஸ். எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சி படிக்க சார் காலேஜ் வந்து 2020ல முடித்தேன். ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 இயர்ஸா வந்து ப்ரிப்பரேஷன்ல இருந்தேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல போஸ்டிங் எடுத்திருக்கேன் சார், ஜூனியர் ரெசிடென்ட்டா. எத்தனாவது முயற்சியில வெற்றி பெற்றீங்க? இது வந்து கரெக்டா 5 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு சார். ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றதுனால இதை கிராக் பண்றதுக்கு எனக்கு 5 இயர்ஸ். என்னோட 5th அட்டெம்ப்ட் இது எனக்கு. 5th attempt. ஆமா சார். வேலை பார்த்துட்டே தான் படிச்சீங்க? ஆமா சார், வேலை பார்த்துட்டு தான் படிச்சேன். எந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி படிப்பீங்க? இப்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறீங்க. சார் நான் வந்து டாப் ஐஏஎஸ் அகாடமி தேனி பிரான்ச்ல வந்துட்டு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதனால அங்கே கிளாஸஸ் எடுத்ததுனால அது ஒன் ஆஃப் த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைமு மார்னிங் டைம் எல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகே. நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுப்பீங்க மேம்? சார் நான் பாலிட்டி, ஜாகிரபி இருப்பேன். இது ரெண்டுமே சொல்லுங்க, எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்ட்டு. குவாலிட்டி ஃபர்ஸ்ட். சார் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, டிஎன்பிசி கிராக் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா கன்சிஸ்டன்சி தான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அது நமக்கு கிராக் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து அடுத்து அதை விட்டுறாங்க. 2 வருஷம் எழுதுறாங்க, 3 வருஷம் எழுதுறாங்க, விட்டுறாங்க. இங்கே ப்ராப்பராக யாருமே கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது கிடையாது. அதனால ப்ராப்பராக வந்து நம்ம டெய்லியும் 1/2 மணி நேரம் படித்தாலும் அந்த 1/2 மணி நேரத்தை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டோம், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி படித்தோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து 24 மணி நேரமும் எல்லா நாளும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸை ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணிடணும். சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ஸ்கூல் புக்கில் படித்தா போதும். ஸ்கூல் புக்கில் நமக்கு சிலபஸில் இல்லாத நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு சிலபஸில் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்கூல் புக் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் புக் படிக்கணும். பாலிட்டிக்கு சொல்லுங்க. பாலிட்டிக்கு என்ன மாதிரி நம்ம வந்து படிக்கலாம்? பாலிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணணும் டிஎன்பிஎஸ்சியில். ஏன்னா மற்ற சப்ஜெக்டில் வந்துட்டு எங்கேருந்து கேட்பாங்க, என்ன நமக்கு வெளியிலேருந்து வரப்போகுது, எந்த ரெஃபரன்ஸ் புக் வந்து எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பட் ஆனால் பாலிட்டி வந்து என்னென்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அது அந்த டாப்பிக்ல இருந்து மட்டும்தான் நமக்கு வரும். அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம 15 கொஸ்டினையுமே அட்டன் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மிகாந்த் புக்ல கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வெங்கடேசன் சார் புக் இருக்கும் தமிழ் மீடியம்ல, அந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணாலுமே நமக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய ஓல்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓல்டு கொஸ்டின்னா நம்ம எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதனால ஓல்டு கொஸ்டினை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஜாகிரஃபி எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நிறைய பேர்கிட்ட நம்ம உரையாடல வெற்றி பெற்றவங்க இல்லை படிக்கிறவங்க கூட ஜாகிரஃபி சயின்ஸுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மிச்சம் 4 யூனிட்டுக்கு தான் ஜிஎஸ்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜாகிரஃபி எப்படி படிக்கலாம்? குறைவான முக்கியத்துவம்னால எந்தெந்த லெசன்ஸ் படிக்கலாம், இல்லை என்ன புக்ஸ் படிக்கலான்றத சொல்லுங்க. சார் ஜாகிரஃபி வந்து என்னன்னா நமக்கு 6th to 12th வரைக்கும் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு மெயின் கோரே வந்து என்னன்னா 10th புக் மட்டும்தான். 10th புக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஜாகிரஃபி படிக்கிறது நாட் ஓன்லி ஜாகிரஃபி மட்டும் கிடையாது. நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் நமக்கு அங்கே தான் ஃபுல்லாக கவர் ஆகுது. இப்போ வந்து குரூப் 2 மெயின்ஸ்லையுமே நமக்கு ஜாகிரஃபி வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். குரூப் 1 மெயின்ஸ்லையுமே ஜாகிரஃபி வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இப்போ குரூப் 4 மட்டும் படிக்கிறேன் என்ன யாராக இருந்தாலும் குரூப் 4 படித்தாலும் நெக்ஸ்ட் அவங்களோட இலக்கு வந்து குரூப் 2 குரூப் 1 தான். குரூப் 1 மெயின்ஸ்லையும் ஜாகிரஃபி இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ்லையும் ஜாகிரஃபி இருக்குது. அதனால ஜாகிரஃபி வந்து நம்ம படிக்கிறது அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்தாலும் நம்ம அதை நல்லா படிக்கும் போது அந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. எல்லாராலையுமே அட்டன் பண்ண முடியாத மாதிரியான சில கொஸ்டின்ஸ் அதில் வரதான் செய்யுது. அதனால நம்ம அந்த மாதிரி யாராலும் அட்டன் பண்ண முடியாத கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணும்போது கட் ஆஃப்ல நம்ம முன்னாடி போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஜாகிரஃபி வந்து 10th புக் கவர் பண்ணாலே போதும் தாராளமாக. பட் 10th புக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய அப்டேட் பண்ணணும். நிறைய விஷயங்கள் வந்து அப்டேஷன் பண்ணாமல் தான் இருக்குது, ஓல்டு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதனால் புக்கு இப்போது அப்டேட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கரண்ட் அப்டேஷனை உள்ளே கொடுத்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. சார் நான் வந்து மெயினாக வந்து குரூப் 1 ஆஸ்பிரண்ட் தான். நான் குரூப் 1 முடிச்சுட்டு சாலிடாக எனக்கு 1 மந்த் டைம் இருந்துச்சு. ஏன்னா நான் எழுதும்போது இந்த குரூப் 4 வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நான் சிலபஸ் நியூவாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன். அதனால நான் குரூப் 1 நல்லா ஜிஎஸ்ல வந்து ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அப்போது அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தமிழ் மட்டும்தான். நிறைய வெளியில் சோர்ஸ் புக் ஒரு 3 புக் வாங்கிட்டு அந்த 3 புக்கை தான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன் நான். அந்த 3 புக்கை படிச்சுட்டு
போகும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னா, எதுவுமே படிச்ச கொஸ்டின் புக்ல இருந்து தான் வந்துருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. வெளியில இருந்து தான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. பட் நம்ம ஒரு சிலபஸை ஃபுல்லா கவர் பண்றதுனால இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு கொஸ்டினை எப்படி அட்டென்ட் பண்ணணும், ஆப்ஷன்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சில நீங்க ஒரு போஸ்ட் கிராக் பண்ண போறீங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்து நிறைய ஓல்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் டெஸ்ட் தான். நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி எத்தனை டெஸ்ட் நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்றதான் உங்க வேலையை வந்து நிர்ணயம் பண்ணும். டெஸ்ட்ல தான் நமக்கு எந்த கொஸ்டினை, தெரியாத கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணணும், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அப்படின்ற ஒன்று அங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அந்த ஒரு விஷயத்தினால தான் எனக்கு இந்த தடவை குரூப் 4ல எனக்கு தமிழில் நான் வந்து 83 கொஸ்டின் போட்டிருந்தேன். எனக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த 1 மந்த்லேயே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து 24 ஹவர்ஸ்மே அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே நான் தமிழுக்கு மட்டும்தான் ஒதுக்குனேன். லாஸ்ட் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மட்டும்தான் ஜிஎஸ் ஃபுல்லாக நான் பார்த்தேன். 83 கேள்விகள்னா தமிழ் ரொம்ப கடினமாக இருந்தது. எப்படி மேனேஜ் பண்ணீங்க அந்த 1 மந்த்துக்குள்ள என்னென்னலாம் படிச்சீங்க? ரிசோர்ஸ் ஒரு 3 புக்ஸ் வாங்கினீங்களா? அது என்ன புக்ஸ்? சார் டாஃப்ல வந்துட்டு அழகு 1, அழகு 2, அழகு 3 சொல்லிட்டு 3 புக்கு தமிழ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் குரூப் 4 சிலபஸ் மாறினோடனே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அந்த யாரா இருந்தாலுமே ஸ்கூல் புக் அப்படின்ற ஒன்று அதுக்கு போதுமானதா இருக்காது. நம்ம வெளியில இருந்தும் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது சிலபஸ் பேஸ் பண்ணி. அதனால அந்த 3 புக்கை தான் நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த வெளியில நான் ஸ்கூல் புக் எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. அந்த 3 புக் மட்டும் தான் ஃபுல்லாக நான் படித்தேன். அங்கேருந்து எனக்கு ஒரு 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. பேலன்ஸ் 50% அப்படின்ற ஒன்று நான் நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்துட்டு தமிழுக்கு மட்டுமே நான் வந்து ஒரு 100 டெஸ்ட்டாக நான் போட்டிருப்பேன். டெய்லியும் ஒரு டெஸ்ட் போட்டுருவேன், வீக்கெண்ட் டெஸ்ட் போட்டுருவேன், ஃபுல் மாடல் டெஸ்ட் போட்டுருவேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கொஸ்டின்ஸ் எனக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நான் எடுத்து போட்டு பார்த்தேன். லாஸ்ட்டு நான் மார்க் அட்டன் பண்ணும்போதே எனக்கு 97 கிட்டே எனக்கு வந்து தமிழில் வந்துருந்துச்சு. எனக்கு அதுவே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஓகே, நம்ம தமிழில் போட்டுடலாம் அப்படின்னு. எக்ஸாமில் நான் வந்து அட்டன் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, 3 ஹவர்ஸ் அப்படின்றது என்னோட 3 மணி நேரம். இதில் வந்து நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் வந்து எனக்கு டஃபாக இருக்குன்னா எல்லாருக்கும் தான் டஃபாக இருக்க போகுது. அதனால நான் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அஸ் யூஸ்வல் நம்ம அந்த 3 ஹவர்ஸில் 1 ஹவர் தமிழுக்கு 2 மணி நேரம் வந்து ஜிஎஸ்க்குன்றதை நான் பிரிச்சுக்கிட்டேன். அந்த 1 ஹவரில் என்னால் எவ்வளோ கொஸ்டின், ஒரு கொஸ்டின் 2 மணி நேரம் நான் உட்காரவே இல்லை. டக்குன்னு ஓகே இது இல்லைன்னா இந்த ஆப்ஷனாக தான் இருக்கும், இதுக்கு இதான் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கெஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருந்தது. அதனால அந்த இடத்துல அந்த 3 மணி நேரத்தை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டேன் குரூப் 4 எக்ஸாமில். அது கூட ஒன் ஆஃப் த ஒரு பாயிண்ட்டாக கூட எனக்கு கிராக் ஆனதுக்கு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே, மேக்ஸ் எப்படி படிச்சீங்க? மேக்ஸ் வந்து சார் நான் படிக்கும் போதே வந்து பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் எப்படி மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த இதில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருச்சு மேக்ஸுன்ற ஒன்று முன்ன மாதிரி அவங்க கேட்கறது இல்லை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சில கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணவே முடியாதுன்ற மாதிரியான கொஷின்ஸ் தான் சில கொஷின்ஸ் நமக்கு வருது. அதனால மேக்ஸ் வந்து என்னன்னா நிறைய கொஷின்ஸ் வெளியிலேருந்து எடுத்து முக்கியமாக பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ நான் அந்த ஃபார்மேட்டில் அந்த கொஷின்ஸ் எடுத்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வித்தின் மினிட்ஸ்க்குள்ள ஒரு 1 மினிட்லாம் எப்படி பெரிய பெரிய சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்ம சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி மேக்ஸ்க்குமே நிறைய ஒர்க் அவுட் பண்ணேன். நான் ஃபோக்கஸ் பண்ணது என்ன அப்படின்னா தமிழ், மேக்ஸ், பாலிட்டி அண்ட் ஜியோகிராஃபி. இந்த 4லையுமே என்ன கொஸ்டின் கேட்டாலும் விட்டுறக்கூடாது, அதர்ஸில் கூட நம்ம ஆப்ஷன் வச்சுக்கலாம், இது விட்டுறக்கூடாதுன்னு சொன்னால் இந்த 4 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். 5 ஆண்டு பயணம் அப்படின்னும் போது ஆரம்பத்தில் உங்க மேல உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருந்திருக்கும், நம்மளால கண்டிப்பா முடியும், கிராக் பண்றோம் அப்படின்ட்டு. போக போக உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைய ஆரம்பிச்சுதான். அது எப்படி செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ஒரே லெவலா வச்சுட்டு கிராக் பண்ணீங்க, படிச்சுக்கிட்டே இருந்தீங்க? கண்டிப்பா சார். ஏன்னா இது வந்து ஒரு 5 வருஷம் ஜேர்னி அப்படின்னும் போது நம்ம ஃபினான்ஷியலாகவும் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வர்றோம். அப்போ ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் போது நமக்கு மார்னிங் 9 o'clock நம்ம ஜாப் போகணும் அப்படின்னா வீட்டிலேருந்து நம்ம ஒரு 6, 7க்கு எழுந்துச்சு கிளம்ப தான் ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கு அந்த ஈவினிங் ஒரு 6:30 வரைக்குமே வந்துட்டு நம்ம ஒர்க்கு அப்படின்றதுக்குள்ளே நம்ம போயிடுறோம். அப்போ வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 7 மணி 8 மணி ஆயிடுது. இப்போ 8 மணிக்கு மேலே தான் நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ டிஎன்பிஎஸ் வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து என்னன்னா யார் வேணாலும் படிச்சிடலாம், படிச்சுட்டு யார் வேணாலும் கிராக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஜோன் எல்லாம் இப்போ தாண்டியாச்சு. ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இங்கே வெற்றி அப்படின்றது சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு இத்தனை வருஷம் டைம் எடுத்துக்கிட்டதை வந்து நான் அதை தான் ஒரு லேகாக நான் பார்க்குறேன். உங்களுடைய மெசேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு, இந்த முறை வந்து கிட்ட வந்து கிடைக்காம போனவங்க இருப்பாங்க, அது கவுன்சிலிங் வரைக்கும் கூட வந்து இன்னைக்கு வாங்காம போனவங்களா இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன மெசேஜ் சொல்லுங்க? இன்னைக்கு நானுமே எங்கள் ஹாலில் நாங்கள் போஸ்டிங் எடுக்கிறதுக்கு உட்காந்துருக்கும் போது
ஒரு கம்யூனிட்டி சொல்லி இந்த கம்யூனிட்டியில் இந்த வேக்கண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருக்கிறவங்களாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட நேம் வாசிச்சு அவங்களை எழுப்பி விட்டு வெளியே அனுப்புனாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதில் நிறைய பேர் அழுதுட்டுலாம் போனாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்குறதுக்கேவும். இதே இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஆனால் அதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம லாஸ்ட்டாக வந்து போகக்கூடாது. நம்ம அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்த உடனே நம்ம போஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது இருக்கு அப்படின்ற ஒரு 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 விஷயத்தை நம்ம உருவாக்கணும். அதனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கணும். நிறைய ரிப்பீட்டடாக டெஸ்ட் போடுங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் எனக்கு டைம் கிடைக்குது, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அந்த 1/2 மணி நேரத்தை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதில் நம்ம எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எவ்வளோ படித்தோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சியாக படித்தா இங்கே எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நாள் தள்ளி போகுது 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது அப்படின்னா கடவுள் அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக உன்னை கண்டிப்பாக கொடுக்கறதுக்காக தான் அவ்வளோ டிலே பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க, நிறைய டெஸ்ட் போடுங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 100லேருந்து 150 டெஸ்ட் அது போட்டுட்டு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இங்கே படிச்சுறது எல்லாமே எக்ஸாமில் வர்றது கிடையாது. அப்போது நம்ம அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம படித்ததை வச்சு அங்கே எக்ஸாமில் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த 3 மணி நேரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இங்கே பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு 5 வருஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எங்க அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, கிட்டத்தட்ட வந்து 5 வருஷமா எல்லாமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே ஒரு இடத்துலயுமே படிப்பை ஸ்டாப் பண்ணு, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்லலை. அது எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். முடியும், உன்னால முடியும், அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும், இந்த எக்ஸாமில் கிடச்சிடும், ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து குரூப் 1 ஆஃபீஸராக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார்.